கௌசமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பருப்பு பொடி செய்யலாம், இட்லி பொடி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கின்னு இருக்கிறோம். வாங்க பாருங்க, பருப்பு பொடி செய்யுது. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உடச்சக்கல்ல, காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கின்னு இருக்கிறேன். இது இந்த பக்கம் இட்லி பொடி செய்கிறேன். இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருப்பு எள்ளு, உடச்சக்கல்ல எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கூட போட்டால் கருகிடும், அதனால் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்கல்ல, கால் வலிக்கு என்ன மருந்து சாப்பிட்லான்னு. சாப்பாட்டு மூலயமா இந்த முடக்கத்தான் கீரை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றி அந்த கீரையை போட்டு அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டா கால் வலி, கை வலி, எல்லாம் உடம்பு வலி, எல்லா வலியுமே பஞ்சா பறந்துடும். சாப்பிட்ட உடனே அது சரியாயிடும், அந்த வலி எல்லாமே. அதை செஞ்சு பாருங்க, நல்லா கேட்கும். பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா வாய்வெல்லாம் களைச்சிடுச்சுனாக்கா கால் வலி போயிடும். சரி, ஆன்சர் சொல்லியாச்சு. நிறைய குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, அதெல்லாம் செய்யுங்க. வேறு கொஷின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பாய். வேறு ஏதாவது கேளுங்க, சொல்கிறோம்.